வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளை உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழின் பேசுங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மிக முக்கியமான களங்களை இந்த பேசும் களம் சந்தித்திருக்கிறது. அதே போல மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசுவதற்கான சரியான நேரமாகவும் இது படுகிறது. ஏற்கனவே கினிமினி எனப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக, அதாவது ஒரு செயற்பாட்டு தளத்தினூடாக அறியப்பட்டிருந்த பல விடயங்களை நாங்கள் எங்களது தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியினூடாக கொண்டு வந்திருந்தோம். இந்த கினிமினி என்றால் என்ன, அதற்கு பின்னால் எப்படியான சேவைகள் அல்லது செயற்பாடுகள் இருந்தன, அது எப்படி எங்களுக்கும் ஒரு அந்நிய நாட்டிற்குமான தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தது, இன்று அது என்ன நிலையில் இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று பல கேள்விகளை இந்த இடத்திலே நாங்கள் கேட்க முடியும். 1975 ஆரம்பிக்கப்பட்ட கினிமினி எனப்படுகின்ற பிரைவேட் சர்வீஸ் இது பிரித்தானியாவின் உயர்தர இராணுவ வீரர்களை உள்ளடக்கியதாக இந்த சர்வீஸ் இருந்தது. இது ஒரு தனிப்பட்ட சேவையாக கூட இருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு அமைப்பாக திரண்டார்கள். அவர்களுக்கு உரிய அத்தனை இராணுவ தளவாடங்களிலிருந்து அல்லது இராணுவத்திற்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அவர்களால் அக்சஸ் செய்யக்கூடியதான ஒரு சூழல் காணப்பட்டது. எனவே இந்த காலப்பகுதியில் அவர்கள் உருவாக்கி கொண்டு ஏனைய பிற நாடுகளை நோக்கி ஒரு தனிப்பட்ட அமைப்பாக, தனிப்பட்ட இராணுவ அமைப்பாக அவர்கள் அந்த நாடுகளுக்கு செல்கிறார்கள். குறிப்பாக ஆப்கான் போன்ற நாடுகளுக்கு செல்கிறார்கள். அதே போல ஸ்ரீலங்காவிற்கு வருகிறார்கள். ஸ்ரீலங்காவிற்கு வந்துதான் அங்கு தமிழர்கள் மத்தியிலே இவர்கள் செய்த அச்சுறுத்தல்களும் கொலைகளும் இன்று ஒரு பெரும் வழக்கில் வந்து நிற்கிறது. இது சம்பந்தப்பட்ட பலர் இன்று இல்லை என்றாலும் இந்த கினிமினி சர்வீஸ் பற்றியதான தெளிவுபடுத்தல் ஏற்கனவே நிகழ்ச்சியில் பேசியிருந்தாலும் ஒரு சில விடயங்களை தந்து போகலாம். கினிமினி சர்வீஸ் எனப்படுகின்ற இந்த இராணுவ வீரர்களை கொண்டிருந்த இந்த சர்வீஸ் என்பது பிரித்தானியாவில் உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஏனைய பிற நாடுகளுக்கு சென்று தனது சேவையை அந்த அரசாங்கங்களுக்கு வழங்கியது. குறிப்பாக அந்த அரசாங்கத்தில் அல்லது அரசாங்கத்தின் இராணுவத்திற்கு வழங்கியது என்று சொல்லலாம். அல்லது அந்த இராணுவத்தோடு சேர்ந்து அவர்கள் இயங்கினார்கள் என்பது சொல்றது பொருத்தமாக இருக்கும். அதன் அடிப்படையில் கினிமினியின் சேவை என்பது இராணுவத்தினூடாக அல்லது இராணுவ உதவியாக அங்கு சென்று சேர்க்கிறது. அவர்கள் ஒரு இனத்திற்கு எதிராக அந்த நாட்டில் இருந்து கொண்டு, குறிப்பாக தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் போல அல்லது ஏனைய பிற நாடுகளில் அரசாங்கத்திற்கும் அங்கு தனது சொந்த அல்லது தனது நிலத்தை பாதுகாக்க போராடுகின்ற ஒரு இனக்குழுமத்திற்குமான போராட்டங்கள் போல இருக்கின்ற நிலையில் இங்கிருந்து சென்றவர்கள் அந்த இராணுவத்தோடு இணைந்து இந்த மக்களுக்கு எதிராக போராட தொடங்கினார்கள். அதன் அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்கலாம். எப்படியான அத்துமீறல்களும் அல்லது அச்சுறுத்தல்களும் இங்கிருந்து சென்ற அந்த இராணுவ வீரர்களால் அல்லது அந்த அமைப்பால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இவற்றை தேடிச் சென்ற ஊடகவியலாளர், சுயாதீன ஊடகவியலாளர் ஃபில்மில் அவர்கள் மிக நீண்ட தேடுதல்களை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலே கினிமினி எனப்படுகின்ற இந்த அதாவது இவ்வளவு தூரம் அல்லது நாட்டை விட்டு வெளியே சென்று மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதனை ஆவணப்படுத்த வேண்டும் அல்லது இதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கான செயற்பாட்டு தளத்தில் இயங்குகிறார். எனவே இந்த காலப்பகுதியில் பிரித்தானிய அருங்காட்சியகம் அல்லது பிரித்தானியாவின் ஆவண பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இந்த அடிப்படையிலான சர்வீஸுகள் பற்றியதான சில ஆதாரங்கள் அவர் தேடுகின்ற பொழுது இல்லாமல் இருந்தன. ஆக எங்கேயோ தவறு நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஃபில்மில் அவர்கள் தொடர்ச்சியாக தனக்கு தெரிந்த அல்லது தனக்கு தெரிந்திருக்கின்ற ஆளுமைகளின் ஊடாக, பல்கலைக்கழக வேந்தர்களின் ஊடாக அணுகி சில விடயங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருந்தார். அதை அடிப்படையாக வைத்து ஒரு நூலொன்றை தயாரித்தார். அந்த நூல் அண்மையிலே வெளியிடப்பட்டது பிரித்தானியாவில். ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட அந்த நூல் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்பொழுது பிரித்தானியாவிலே ஏற்கனவே ஸ்ரீலங்காவிற்கு சென்று நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அல்லது ஜெனோசைட் செய்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இப்பொழுது புதிய வழக்கொன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, எப்படி அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது என்பது போன்ற விடயங்களை நாங்கள் கேட்கவிருக்கிறோம். அதற்காக 2 பேர், ஒருவர் குறிப்பாக பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பல அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் டிஐசி என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுக்கான இந்த ஆவணத்தை காக்கின்ற அல்லது காப்பகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு என்பது பல பணிகளை செய்கிறார்கள். எனவே இதிலே குறிப்பாக பல பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற திரு மணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் சில போகிறோம் ஆரம்பத்தில். வணக்கம் மணி அவர்களே. வணக்கம். இந்த விடயம் பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும். உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஃபில்மில் அவர்களை இணைத்துக் கொண்டு போவதுதான் பொருத்தமாக இருக்கும். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஃபில்மில். வணக்கம்.
வணக்கம். இப்பொழுது இரண்டு பேரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் நகரவிருக்கிறோம். மணி அவர்களே, முதலிலே நான் மணியிடம் வந்து விடுகிறேன். குறிப்பாக இந்த நூல் வெளியிட்டதன் பின்னராகத்தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இவ்வளவு காலமும் தொடுக்கப்படாத, இத்தனை தசாப்தங்களாக தொடுக்கப்படாத ஒரு வழக்கு இப்பொழுது தொடுக்கப்பட்டிருப்பதற்கான அந்த அடிப்படை காரணிகள் எங்கிருந்து வந்தது அல்லது எப்படி அது உருவாக்கப்பட்டது? இவ்வளவு நாட்களும் இது பற்றின அந்த நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் இருந்தது. இதை பற்றின அடிப்படை தகவல்கள் எங்கு திரட்ட வேண்டும் எப்படி என்று தெரியாமல் இருந்தது. இப்போ ஃபில்மிலர் அந்த புக்கின் மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கிறது. அதாவது அந்த புத்தகத்தை எழுதும் போது நிறைய ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். நிறைய வரல முடிஞ்ச அளவுக்கு இவன் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் அதையும் தாண்டி நிறைய ஆதாரங்களை சேகரித்து அந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதன் மூலமா அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. நல்லது. இப்பொழுது நாங்கள் ஃபில்மிலரிடம் வருகின்றோம். ஃபில்மிலரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறியப்பட்ட ஒருவராக இருந்தாலும் தமிழர்கள் மத்தியிலே பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது குறிப்பாக இந்த தனியாக சுயாதீனமான ஒரு ஊடகவியலாளனாக செய்து கொண்டிருக்கின்ற பணி என்பது மிக சிறந்த ஒரு பணி. எனவே இப்பொழுது ஏற்கனவே செய்த நிகழ்ச்சி இந்த வழக்கிற்கு பெரும் ஆதாரமாக இருக்கின்றபடியால் ஃபில்மிலரின் இந்த இன்டர்வியூ என்பது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். எனவே அதனூடாக அவர் ஆங்கிலத்தில் பேசுவார். அதனை நான் குறைந்த உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்துகின்றேன். எனவே அவரது பேச்சு என்பது முற்றுமுழுதாக நேரடியாக ஆங்கிலத்தில் இருக்கும். அதனை ஓவர்லாப் செய்து நாங்கள் ஒரு தமிழ் அதற்கு பொருத்தமான தமிழை இடாமல் அவர் முடித்ததன் பின்னராக அதன் சாராம்சத்தை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காரணம், இங்கு சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் இந்த வழக்கிற்கு வலு சேர்க்கும் என்கின்றபடியால் இதனை அப்படியே நாங்கள் உங்களிடம் ஒப்புவிக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அதன் அடிப்படையிலே ஃபில்மிலரை இணைத்துக் கொள்ளலாம். ஃபில்மிலர் அவர்களை இப்பொழுது இருக்கின்ற இந்த கேஸ், இந்த வழக்கின் நிலை என்ன? What are the situation? Yes, so the Metropolitan Police has now opened a war crimes investigation into the allegations in my book that Kinimini, the British mercenaries, were involved in war crimes in Sri Lanka during the 1980s. So this is quite a significant development. And it means that there's a possibility of surviving senior members of Kinimini, such as David Walker, to be questioned by the police and potentially even arrested. So it's a huge breakthrough that's just come to light in recent days. So I think we'll all be watching closely to see what happens next with this police investigation. தேங்க்யூ. அதாவது குறிப்பாக மிகவும் நெருக்கமாகவும் உன்னிப்பாகவும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற விடயத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவின் மெட்ரோபாலிட்டன் போலீஸின் ஊடாக இதற்கான வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதன் ஊடாக இதிலே பணியாற்றிய பலர் சீனியர் மெம்பர்ஸ் இவர்கள் பெருமளவில் அந்த சார்ஜை அதை நோக்கியதான நகர்விற்கு இது பெரும் வழிவகுத்திருப்பதாகவும் அதை நம்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதனூடாக நான் நம்புகின்றேன் இவர்கள் அந்த கினிமினி சர்வீஸினூடாக ஸ்ரீலங்காவிற்கு பயணப்பட்டவர்கள், ஏனைய பிற நாடுகளுக்கு அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள். இந்த சர்வீஸினூடாக ஸ்ரீலங்காவிற்கு பயணப்பட்டவர்கள் இதற்கான ஒரு மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்றால் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எனவே அந்த தண்டனை நோக்கியதான பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மணி அவர்களை உங்களிடம் மீண்டும் வந்து விடுகிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அவற்றிலே குறிப்பாக சில பிரச்சனைகள் ஏனைய பிற நாட்டு மக்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே தமிழர்களாக மாத்திரம் அதனை கொண்டு கடத்திவிட முடியாது. எனவே உங்களது அந்த அடைவு மட்டம் என்பது அல்லது யாரோடு சேர்ந்து பயணிக்கிறீர்கள் என்பது சில செயற்பாடுகளினூடாக வெளிவருகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பயணத்தின் பால் நீங்கள் பெற்றிருக்கின்ற விடயம் என்னவாக இருக்கும்? முக்கியமாக எங்களோட முதல் படி எப்படி இருக்குது என்று சொன்னா, எங்களோட தமிழாக்களுக்கு முதல் இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேணும். அதாவது இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறோம், இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறோம். முதல் எங்களுடைய ஆக்களை உண்டாக்கினத்தான் நாங்கள் ஒரு இனமாக மற்ற இனங்களோடு சேர்ந்து போராட முடியும். ஸோ அதன் அடிப்படையில் முதல் எங்களோட தமிழாக்களை ஒன்று திரட்டுறதுல தான் எங்களோட முதல் நோக்கமாக இருக்குது. இதை பற்றின தகவல்களை பரிமாறி, இதை பற்றின அறிவுகளை கொடுத்து, இதை பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவை எப்படி என்ன மாதிரி என்று சொல்லி விளங்கப்படுத்தி, சில பேருக்கு இதை கேட்கும்போது பல ஷாக்கிங்காக இருக்கும், சில பேருக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி அவை ஒன்றாக சிரத்துறதான் இப்போ அவங்களோட நோக்கமாக இருக்கு. நல்லது.
நன்றி மணி. இப்பொழுது நாங்கள் அவதானித்தோமானால், உன்னிப்பாக அவதானித்தோமானால், குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில செயற்பாடுகள் வெற்றி பெற்றிருக்கிறது, சில செயற்பாடுகள் வெற்றிக்கான காலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது, சில செயற்பாடுகள் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே மூச்சு விடுவது வாழ்வது போல இதன் இயக்கத்திற்கு இவையெல்லாம் தேவைப்படுகிறது. ஒரு இனம் தனது விடுதலை நோக்கி இயங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது மணி சொன்னது போல ஒரு இயங்குதிறன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அது உயிர்ப்போடு இருக்கும். அந்த உயிர்ப்பிற்கு ஏதோ ஒரு வகையிலே எங்கோ இருக்கின்ற அல்லது எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர் அந்த இயக்கத்திற்கு மிகவும் உன்னிப்பாகவும் அல்லது அவதானத்தோடும் இருந்து கொண்டே இருப்பார். அது செயற்பாட்டு தளத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்பொழுது ஃபில் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனாக சவால்களை எதிர்நோக்கி நாடுகள் பல சென்று அந்த நாடுகளில் இருக்கின்ற ஆதாரங்களை திரட்டி அதன் பின்னர் பிரித்தானியாவிற்கு வந்து அங்கிருக்கின்ற ஆதாரங்களை திரட்டுகின்ற பொழுது அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பல இருந்தன. அதை தாண்டித்தான் இந்த நூல் எழுதப்பட்டது. நூலில் கொடுக்கப்பட்டவை உண்மையான ஆதாரங்கள் என்பதை உறுதி செய்ததன் பின்னராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபில்மில்லரிடம் வந்துவிடலாம். குறிப்பாக உங்களது இந்த கினிமினி சம்பந்தமான புத்தகம் மாத்திரம்தானா இங்கே பெரும் வழக்கிற்கான ஆதாரமாக இருந்தது, இல்லை வேறு புறக்காரணிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று உங்களை கேட்காம நம்புகிறேன். Yes, I think we're all a bit surprised by the police opening the case. I mean, pleasantly surprised. There could be a number of reasons why they've done it. After my book came out in January, there was some media coverage, including in things like the Daily Mail newspaper. And also around a dozen Tamil community groups wrote to the Foreign Office and asked for a public inquiry. And the Foreign Office South Asia Minister said they don't want to do a public inquiry, but the Tamil community should ask the police to investigate. And also the Tamil Information Centre wrote to, there's a UN group that focuses on mercenaries. So Tamil Information Centre made a detailed complaint to this UN group, who then contacted the Foreign Office and David Walker, one of the surviving mercenaries. And so as a result of one or several of these factors, it seems that the police decided they needed to start an investigation. So we believe the investigation started as far back as March this year, but it's only recently come to light that it's underway. And certainly the police haven't contacted me to ask for any of the information that I've got that I used for my book. So it remains to be seen how much progress they've actually made during the pandemic on this investigation. But I think now we're aware of it, I think the pressure will probably build on the police to make sure that they do it properly. தேங்க்யூ. குறிப்பாக இந்த நூல் வெளியிடப்பட்டதன் பின்னராக டிஐசி எனப்படுகின்ற தமிழ் தகவல் மையம் உட்பட ஏனைய தமிழ் அமைப்புகள் பல முயற்சிகள் எடுத்திருந்தன. அதனூடாக மெட்ரோபாலிட்டன் போலீஸிலே இந்த வழக்கை தொடுக்க வேண்டும் என்பதற்கான முனைப்புகள் காட்டிய பொழுது அவரது நூலினூடாகவும் அல்லது அவரது செயற்பாட்டினூடாகவும் அது தொடங்கப்பட்டது. ஏனைய பிற அமைப்புகள் அல்லது பெருமளவிலான தமிழ் மக்களின் ஊடாகவும் இந்த செயற்பாட்டிற்கான அடித்தளம் கொடுக்கப்பட்டது. இதே போல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கினிமினி சர்வீஸ் சம்பந்தமான மிக உயர் அதிகாரியான டேவிட் வோக்கர் அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நான் நினைக்கிறேன் ஃபில்மில்லரை பொறுத்த வரைக்கும் அவரை நோக்கி இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிப்பதற்கான முன்முயற்சி எடுக்கின்ற பொழுது அவரை சென்ற பொழுது அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார், அவரை வெளியே துரத்தி இருந்தார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். அது ஒளிப்பதிவு காட்சியில் இருந்ததையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த கேஸுக்கான முன்முடிவுகள் அல்லது இதற்கான ஒரு ப்ரோசஸ் செய்ய வேண்டும் என்று தொடங்கப்படுகிறது. நான் மார்ச் மாதம் அளவில் இதற்கான கேஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலையினூடாகவே நகர்த்தப்பட்டது. ஆனால் இந்த பேண்டமிக் எனப்படுகின்ற கோவிட்-19 அல்லது கொரோனா வைரஸ் வந்ததன் பின்னராக ஏற்பட்ட தேங்கல் நிலை என்பது பெருமளவிலான செயற்பாட்டு தடங்களை முடக்கி இருந்தது. அது ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் ஆட்டி அசைத்து போனது, அரசாங்கங்களையும் ஆட்டி அசைத்து போனது. எனவே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த கேஸை இப்பொழுதேனும் வெளியிலே கொண்டு வருவதற்கான அல்லது பேசுபொருளாக்கி இருப்பதற்கான காரணம் என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இவர்களை நோக்கியதாக தொடர்ச்சியாக இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மணி வந்துவிடலாம். இந்த கோவிட்-19 அல்லது கொரோனா வைரஸ் காலப்பகுதியில் இப்படியான செயற்பாடுகளை உரமாகவும் அல்லது ஒரு வேகமாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும்.
இந்த கேஸ் அல்லது இந்த வழக்கிற்காக கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அல்லது கொடுக்கப்பட வேண்டிய ஆதாரங்கள் என்று இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் ஏதும் செய்திருக்கிறீர்களா என்ன? இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் நாங்கள் திட்டமிட்டபடி நிறைய செய்ய இருந்தது, நடைபெற இல்லை. சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வெர்ச்சுவல் ஆன்லைன் லைக் மற்றது சோஷியல் மீடியா அதுகளில் தான் நாங்கள் இந்த பரப்பு இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்றதான் முக்கியமா இருந்ததை ஒழிய வேற ஒன்றும் முயற்சி செய்தபடி செய்து கொள்ள முடியாமல் இருந்தது. எனவே இந்த அப்படியானால் இந்த கேஸ் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் அளவில் இதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியில் அல்லது இறுதி பகுதியில் வந்து நிற்கின்றோம். எனவே இந்த காலப்பகுதி வரை நீண்டதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் நம்புகிறீர்கள்? முக்கியமா இந்த கொரோனா வைரஸ் என்ற இது லைக் வைரஸ் தான் இதுக்கு காரணம் நம்புறேன். ஏனென்றா நிறைய விஷயங்கள் தங்கி போயிருக்குது, அதுல இதுவும் ஒன்றா இருக்கலாம் நம்புறேன். எனவே இந்த டிஐசி அல்லது அதை தாண்டி இருக்கின்ற தமிழ் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபட்டார்கள் என்பதை ஃபில்மிலர் அவர்கள் சொல்லியிருந்தார். எனவே இந்த அமைப்புகள் என்பது தொடர்ச்சியான இயங்கி நிலையில் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கான ஒரு தொடர்பாடல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எனவே இந்த தொடர்பாடுகளின் ஊடாக நீங்கள் செய்கின்ற பொழுது என்ன சவால்களை எதிர்கொண்டீர்கள்? முதல் நேருக்கு பழகிற அந்த விஷயங்கள் இருந்தது. இப்போ முழுக்க வெர்ச்சுவல் லைக் ஜூம் கால்ஸ் அப்படி இப்படி நிறைய டெக்னாலஜி. தடைகள் வந்திருந்ததா இந்த கேஸ் போட போறீங்கன்னு சொன்னோன்னே இது தடைகள் எதுவும் வந்திருந்ததா? இது நாங்கள் இது சொன்னது போல இது முழுக்க அவர்களுக்கு அனுப்பின அந்த பெட்டிஷன்ஸ் தான் நிறைய இருந்தது ஒழிய லைக் தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லது மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தங்களினூடாக அந்த முயற்சிகள் தான் கூடவாக இருந்தது. இதிலே குறிப்பாக உங்களை போன்றவர்கள் அல்லது உங்களை போன்ற செயற்பாட்டு தளத்திலே இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையிலே பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்றால் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நெருக்கடி தான். எனவே இந்த வழக்கு தொடுத்ததன் பின்னர் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுக்கான பொருளாதார கட்டம் செலவுகள் எல்லாம் எப்படி அது தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது? இதுவரைக்கும் அதை பற்றின ஒரு சிக்கல் இன்னும் வர தொடங்கல. இனி எப்படி இருக்கும் என்று தெரியாது, வரும்போதுதான் பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். சரி, நன்றி மணி. இப்பொழுது நாங்கள் ஃபில்மிலரிடம் வரலாம். குறிப்பாக பல சமூகம் சார்ந்த எத்னிக் குரூப்ஸ், அதாவது பல மொழிகளை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளாக இந்த ஐரோப்பிய நாடுகள் காணப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான இனக்குழுமங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பிரித்தானிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே தமிழர்களும் குறிப்பிட்ட அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனே மக்களை பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கிலே வாழுகிறார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை வரைக்கும் அவ்வளவு இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை என்பது ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு சமூகத்தை நோக்கி பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்களும் அவர்களை கொடுக்கப்பட்ட இன்னல்களும் என்பது மிகவும் அதிகமானது. எனவே அவர்கள் தலைக்கு மேலான பாரங்கள் அவர்களை சுமந்தார்கள். அந்த சிலுவை சுமந்த மனிதர்களின் வாழ்வில் ஏற்பட்ட வடுக்கள் என்பது வெறுமனே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அல்லது இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்கள் அல்ல. அதை தாண்டி இன்னொரு நாடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு நாட்டின் பிரைவேட் ஆக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு கினிமினி சர்வீஸ் அங்கே செயற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஃபில்மில்லர் தேடிக்கொண்டிருந்த பொழுது போர் கிரைமில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கான முன்முயற்சிகளை அவர் எடுக்கிறார். இந்த நூலினூடாக அதனை ஆதாரப்படுத்த தொடங்குகிறார். அதற்காக ஸ்ரீலங்கா மற்றும் ஏனைய பிற நாடுகளுக்கும் அவர் பயணம் செய்கிறார். எனவே இதன் அடிப்படையில் இவரிடம் இந்த கேள்வி, இந்த வழக்கு என்பது வெறுமனே ஸ்ரீலங்காவை மையப்படுத்தியது மட்டும்தானா, இல்லை ஏனைய பிற விடயங்களை மையப்படுத்தியதா என்ன? Yes, so Kinimini also affected communities in other countries. In Nicaragua, like you said, there was a struggle there against a very repressive regime. And when the struggle won and took over the government in Nicaragua, they then faced sabotage by Kinimini, including the bombing of a hospital in their capital city. So there could be a case from that community in Nicaragua against someone like David Walker, but I'm not aware at the moment of their claims being investigated by the Met Police. Perhaps that's something that TIC will seek to raise with the police to try and broaden the scope so that they consider the impact Kinimini had on other oppressed people around the world and not just on the Tamils. And also, as we know, in Oman, in the Dhofar region of Oman, which is like a part of Oman that wanted to be separate
from the rest of the country. They had like a revolutionary movement that was crushed, and then Kinimini came and set up a special forces unit to make sure that uprising could never happen again. But we don't know, we don't have enough evidence there as far as I'm aware of war crimes as such. I mean, clearly Kinimini were on the side of the oppressor, but in terms of a criminal act for UK law, I haven't personally come across the evidence in Oman, but it's certainly a very shameful operation that they were involved in there. So I think while other communities might not be directly involved in the police investigation at this stage, I think it will be being watched with interest by other press communities around the world. தேங்க்யூ. குறிப்பாக இந்த விடயங்கள் ஏனைய பிற நாடுகளில் குறிப்பாக ஒமான் மற்றும் நிக்ராகுவா போன்ற இடங்களிலும் இது நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கினிமினியின் சர்வீஸ் எனப்படுவது வெறுமனே ஸ்ரீலங்காவில் மாத்திரம் இல்லை, அது ஏனைய பிற நாடுகளுக்கும் சென்றதாக சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த நாடுகளுக்கு சென்று ஏற்படுத்திய குற்றங்கள் இங்கே நேரடியாக நிறுவுவதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இல்லை, அல்லது அது சம்பந்தப்பட்ட அந்த நாட்டு அல்லது அது சம்பந்தப்பட்ட மக்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்தார்களா என்பதில் ஒரு சந்தேகம் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவில் சென்று தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டதை அல்லது அவர்களுக்கு குற்றம் இழைத்ததை அல்லது போர்க்கிரைம் செய்ததை பற்றியதான ஆதாரங்கள் கிட்டியதன் அடிப்படையில் இந்த கினிமினியில் வெளியிடப்பட்டிருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நூல் என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இங்கே வெளியிடப்பட்டு வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இது ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அல்லது ஸ்ரீலங்காவில் சென்று கினிமினி ஏற்படுத்திய தாக்கங்களை மையமாக வைத்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை இப்பொழுது பிற பாதிக்கப்பட்ட நாடுகளை சார்ந்தவர்கள் அறிகின்ற பொழுது இன்னும் மேலதிகமான வழக்குகள் தொடர்ந்தால் அது இன்னும் சற்று கனதியாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது. அது சம்பந்தப்பட்ட அல்லது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய அரசியல் செயற்பாட்டு தளங்களில் இருப்பவர்கள் இதற்கான ஒரு பொறியை அங்கே தட்டிவிடலாம். ஏனென்றால் வெறுமனே ஒரு தனிய இதை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த வழக்கை ஆடாமல் அதை தாண்டி ஏனைய பிற நாடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பின் இன்னும் அந்த வழக்கு வலுவடையும் என்று எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக மணி அவர்களே, இது தமிழ் சமூக செயற்பாட்டு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் பொதுவாக வெளியிலே செல்வது அல்லது வெளி மக்களுக்கு சொல்லுவதற்கான பொறிமுறை என்றே நாங்கள் மிக சரியாக நாங்கள் வைத்திருப்பதில்லை. இப்பொழுது ஒரு துண்டு பிரசம் வருகிறதா, அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சென்று விடுவோம். அல்லது ஏதேனும் ஒரு நாள் வருகிறது அல்லது இன அழிப்பு நாள் வருகிறது என்றால் அது சம்பந்தமாக நாங்கள் சென்று விடுவோம். ஒரு பொறிமுறையினூடாக செயற்படுவதற்கான கட்டமைப்புகளை வகுத்து செயற்படக்கூடிய சூழல் இப்பொழுது இருக்கிறதா என்ன? இதுவரைக்கும் நான் முதல் சொன்னது போல முழுக்க எங்களோட நோக்கம் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு கொண்டு போறதா தான் இருந்தது. இதுவரைக்கும் அப்படி ஒரு பொறிமுறை இல்லை என்று சொல்ல மாட்டேன், அதுக்காண்டி இருக்குது, ஃபங்க்ஷனிங் பொறிமுறையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. அது என்ன மாதிரி என்றது வருகின்ற காலங்களில் தான் தெரியும். சரி, அப்போ இடையில நான் இந்த விஷயத்துக்கு வந்துட்டு உள்ள போகிறேன். பொதுவாக இப்படியான ஒரு வழக்கு தொடுக்கப்படுகின்ற பொழுது அதே அளவான அல்லது அது மேலாக இருக்கின்ற அல்லது அது குறைவாக கூட இருக்கலாம். அப்படியாக இந்த குற்றங்கள் இழைக்கப்பட்ட ஏனைய பிற நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த வழக்குகள் மீது அக்கறை கொள்ள மாட்டார்களா? அப்படி ஒரு சிந்தனை வரவில்லை? அவர்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டிய ஒரு முனைப்பை நீங்கள் ஏற்படுத்தவில்லையா? கண்டிப்பாக. ஒரு விஷயத்தை மட்டும் போகும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது நிறைய விஷயத்தை கொண்டு போகும்போது அது கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்ன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். அண்ட் இப்போ ஃபில் சொன்னது போல இந்த கேஸ் அவங்க எடுத்தது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அதுக்காண்டி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இருக்குது, நிறைய நம்பிக்கை இருந்தது. பட் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அதுவும் நல்ல விஷயமானது. இனிதான் அந்த மெச்ச கம்யூனிட்டிஸை ஒருங்கிணைக்கிறதுல எங்களோட நோக்கம், எங்களோட முயற்சிகள் நடந்து போய்கொண்டிருக்கு. அதை இனிதான் அது கொண்டு வரும். நன்றி மணி அவர்களே. குறிப்பாக இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொறிமுறையின் ஊடாக நகர்த்தப்படுமாக அது இன்னும் பலம் பெற்றதாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறதா அடிப்படையில் இந்த கேள்வி இருந்தது. அன்பானவர்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கினிமினி சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஒரு ஆவண படம் வெளியிடப்படுவதாக அல்லது வெளியிடப்பட்டதாக இருந்தது. அதில் பல ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. சில ஆவணங்கள் அதாவது பிரித்தானிய அரசாங்கத்தினாலே அழிக்கப்பட்டன அல்லது காணாமலாக்கப்பட்டன. இருந்தாலும் ஒரு சில விடயங்களை வைத்து ஃபில் மில்லர் அவர்கள் உருவாக்கிய ஒரு காணொளி துணுக்கை இப்பொழுது நாங்கள் தருகிறோம், பாருங்கள். When I was in the Special Air Service, everyone knew about KMS. Kinimini Services. It's just a term used by soldiers for people who are very keen and nasty. They were not official government. They were a private firm.
mostly from the ex-SAS. Well, I think they killed people, basically. As he flew over the area, his door gunner opened up and shot every man, woman, child and animal that he could get his eyes on. A whole bloody lot had been dropped on the Tamils with grenades inside them. I think there are equities that belong to other governments that are at stake here. There were one or two British politicians who were connected to the company. இந்த கம்பெனிக்கு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ஒரு ஆதரவாக இருக்குன்னு நினைக்க அதிர்ச்சி அளிக்குது. I wasn't happy with the role that I was being asked to fulfill. There were a lot of undercurrents that were immoral. Hello, Lieutenant Colonel Beatty. Bugger off. Do you accept any personal responsibility for war crimes that were committed in Sri Lanka, sir? You're on my land. Get out. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். அன்பான உறவுகளை மீண்டும் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். பேசும் களம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமான விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபில் மில்லர் கினிமினி சம்பந்தமாக இருந்த சில ஒளிவு மறைவான விடயங்களை வெளியிலே கொண்டு வந்த பெருமை அவரை சாரும். அது தவிர மிக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கினிமினி சம்பந்தமான விடயங்கள் ஏனைய பிற நாடுகள் நடந்திருந்தாலும் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இந்த கினிமினி ஏற்படுத்திய தாக்கம் என்பது ஒரு பெரும் குற்றத்திற்கு அல்லது ஒரு போர்க்குற்றத்திற்கு சமனான வேலை செய்திருந்தார்கள். எனவே அந்த போர்க்குற்றத்தை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஊடகவியலாளனாக சுயாதீன ஊடகவியலாளனாக ஃபில் மில்லர் அவர்கள் முயன்றிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழர்கள் பெரும்பாலானவர்களின் ஒத்துழைப்போடு செயற்பாட்டு தளத்தில் இறங்கி அதற்கான ஆதாரங்களை தேடி நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலிருந்து பெறப்பட்ட ஆதாரங்களை வைத்துக்கொண்டு உருவாக்கிய கினிமினி சம்பந்தமான நூல் என்பது மிக முக்கியமானது. இந்த கினிமினி சம்பந்தமான நூலை வைத்துக்கொண்டு போடப்பட்ட வழக்கு என்பது இன்று மெட்ரோபாலிட்டன் போலீஸிலே போடப்பட்டிருக்கின்ற பிரித்தானியாவிலே போடப்பட்டிருக்கின்ற வழக்கு என்பது மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பின்னால் பல தமிழர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். சிலர் வழியில் சொல்லக்கூடியதாக இருக்கும், சில அமைப்புகளை சொல்ல முடியாமல் இருக்கும். ஆக இது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் ஏதோ ஒரு வகையிலே 1-2 இதற்கான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதாவது தங்களது மக்கள் மீது தங்களது உறவுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பிற்கு நியாயம் கோரி ஒரு சர்வதேசத்திலே தனது குரலை எழுப்பியிருக்கின்ற அல்லது சர்வதேச மட்டத்திலே ஒரு வழக்கை தொடுத்திருக்கின்ற சூழலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த நூலை எழுதியிருக்கின்ற ஃபில் மில்லரோடு நாங்கள் பேசுகிறோம். அது தவிர இந்த செயற்பாட்டு தளத்தின் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பலருள் மணி மிக முக்கியமான ஒரு ஆளுமே. எனவே அவரோடு சேர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்கிறோம். நேரடியாக நாங்கள் அடுத்த கேள்வி ஃபில் மில்லரிடம் வைத்து விடுகிறேன். குறிப்பாக இந்த கேஸ் அல்லது இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் அது எப்படி நகரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதில் உங்களது வகிபாகம் என்னவாக இருக்கும்? ஃபில் மில்லரை நோக்கிதான் இந்த கேள்வி. Yes, I think one of the key questions now for this investigation is whether it's going to be able to question people like David Walker and also what files it's going to get access to. So there are certain files that the Foreign Office have refused to give me, and I'm having to take the Foreign Office to court to try and get these files about Kinimini released. So it would be interesting to see if the police are able to get access to those documents straight away without having to, take the Foreign Office to court like I'm doing. And we also found out recently through the UN that the Foreign Office actually has more files on Kinimini that it's only just discovered. They were supposedly in some separate part of their archive and they weren't being transferred to the public. So I think there are real questions around what access to files the police are going to get and how proactive they're going to be about questioning people such as David Walker. There's also, I'm lucky now that I work for Declassified UK, investigative news website. So I've been publishing updates about the case there, and my editor's very supportive of this investigation into Kinimini. So that's very positive from my point of view. There's somewhere that I can always publish information about what's happening in this case. And there's been lots of interest from Tamil media like yourself, so that's very positive. Great.
எனவே ஃபில் மில்லர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த கேஸினான அல்லது இந்த வழக்கிற்கான அடிப்படை என்பது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டேவிட் வோக்கர் சம்பந்தமாக இருக்கிறது. அவரே சம்பந்தமான அல்லது கினிமினி சர்வீஸ் சம்பந்தமான பல விடயங்களை ஆர்கைவ் அல்லது பிரித்தானியாவின் இந்த ஆவண காப்பகம் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார், அதை முற்றுமுழுதாக எடுத்திருந்தார்கள் என்று, அல்லது மிக முக்கியமான பகுதிகளை முற்றாக நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி இப்பொழுது நேரடியாக போலீஸ் இறங்கி இருக்கிறபடியால் அல்லது போலீஸுக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அது நேரடியாக அங்கே அந்த ஆவணத்தை எடுக்கக்கூடியதான ஒரு வல்லமை இருக்கிறது. எனவே எடுத்துக்கொள்ளும் அதன் ஊடாக இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது இந்த கேஸின் அடுத்த கட்டத்துக்கு நகர்வாக இருக்கும். அது தனக்கு ஒரு நேரான பாதை அல்லது ஒரு தெளிவான பகுதியை நோக்கி செல்லும் என்கிற நம்பிக்கை அல்லது ஒரு ஒளி தெரிவதாக சொல்லியிருக்கிறார். உண்மைக்கும் அவர் அதன் பின்னராக கஷ்டப்பட்ட அல்லது அதுக்கு பின்னராக அவர் உழைத்த உழைப்பு என்பது இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த வழக்கு வரை என்பது ஒரு அசாத்திய திறன் தான். எனவே ஃபில்மிலருக்கு தான் அந்த நன்றியை சொல்ல வேண்டும், அல்லது அவரது அந்த உழைப்பிற்கு நன்றியை சொல்ல வேண்டும். இதிலே மணி உங்களிடம் மீண்டும் வர வேண்டும். குறிப்பாக ஃபில் மில்லர் போன்ற சுயாதீன செயற்பாட்டு தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்து பயணித்தல் என்பது இலகுவாக இருக்காது. இதே வேளையிலே இவரை போன்ற ஏனையவர்கள் எங்கோ ஒரு தளத்திலே வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை நோக்கி உங்களது பயணங்கள் நீளவில்லையா என்ன? இப்போது எங்களோட முழு நோக்கமும் இன்னொரு நாட்டுக்காரர் என்றவரை எங்களோட தமிழாக்களுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் எடுக்கும்போது தமிழ் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் என்னத்தை செய்ய முடியும் எவ்வளத்தை செய்ய முடியும் என்றதை முயன்று ஆக்களை திரட்டி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவருக்குத்தான் வந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எதிராகவோ இல்லாட்டி இது எங்களுக்கு நிகராக டிராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் இதுவரைக்கும் நாங்கள் தேடுதல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுவரைக்கும் தென்படவில்லை. அப்படி பட்டுதண்டா கட்டாயம் ஒன்று திரட்டி அவைகளையும் ஒரு கூடைக்குகளை கொண்டு வந்து முயற்சி செய்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும். இதே நேரத்திலே குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலே அரசியல் சம்பந்தமான விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களை இதற்குள் இணைத்துக் கொண்டோ அல்லது சட்ட ரீதியான கற்கைகளை மேற்கொண்ட அல்லது சட்ட ரீதியான செயற்பாட்டு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தரப்புகள் இதற்கான உறுதுணைகளை ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கின்றன என்ன? அதை பற்றி எனக்கு சரியான முழு விவரங்களும் தெரியாது. என்னுடைய பகுதி ஒரு சிறிதாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இதைத்தான் நோக்கி இருக்கு. மேபி தெரிஞ்சது என்ன கட்டாயம் நிச்சயமாக. எனவே இந்த கேள்வி கேட்டதற்கான பின்னணி இருக்கிறது. வெறுமனை ஒரு 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 சாதாரண மக்களின் பெட்டிசம் மாத்திரம்தான் அல்லது அவர்கள் கொடுத்த சில ஆதாரங்கள் மாத்திரம்தான் அங்கே செயற்பாட்டு தளத்தில் இருக்குமா அல்லது இதனூடாகத்தான் வழக்கு தொடுக்கப்படுமா என்றல்ல, அதை தாண்டி பலமான சில பின்னணிகள் இருக்க வேண்டும். எனவே அந்த பின்னணிகள் என்பது ஸ்ட்ரெங்காக இருக்கிறதா என்பதன் அடிப்படையை வைத்துக் கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஏனென்றால் அது சட்ட ரீதியாக குறிப்பாக பிரித்தானியாவிலே கல்வி கற்று வெளியேறிய சட்டத்துறை மாணவர்களாக அல்லது பிரித்தானியாவிலே கல்வி கற்றிருக்கின்ற அரசியல் துறை மாணவர்களாக இருப்பின் அது இன்னும் வலுப்பெறும். காரணம், அவர்கள் இங்கிருக்கின்ற பெரும் கட்சிகளோடு சேர்ந்து பயணப்பட தொடங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த பெரும் கட்சிகளின் ஆதரவு கூட இங்கே வரலாம், அந்த மக்களின் ஆதரவு கூட வரலாம். எனவே அதன் அடிப்படையில் இந்த வழக்கு எவ்வளவு தூரம் கனதியாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கனதியாக்க வேண்டிய தேவை. எனவே இதனூடாக நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். இப்பொழுது நான் ஃபில் மில்லரிடம் வருகின்றேன். குறிப்பாக சுயாதீன ஊடகவியலாளராக இருந்து கொண்டு ஒரு இனத்தினை நோக்கி அல்லது இனத்தின் மீது செலுத்தப்பட்ட அழுத்தங்கள் மீதாக பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கின்ற நூலை வெளியிட்டவராகவும் தொடர்ச்சியாக வழக்கு தொடுக்கும் வரைக்கான சென்றதாகவும் இனிவரும் காலங்களில் அது ஒரு நீதியை நோக்கி செல்லக்கூடியதான நம்பிக்கையை விதித்திருக்கின்றதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கினிமினி சர்வீஸ் சம்பந்தமாக இருக்கின்ற பலர் என்று இல்லை, ஆனால் டேவிட் வோக்கர் இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த படத்தில் இருப்பவர் இப்பொழுதும் இருக்கின்றார். எனவே இந்த சார்ஜ் அல்லது இந்த வழக்கு விசாரணை ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படும் என்று அனுமானிக்கப்படுகிறது. அது தவிர இவர்களது சர்வீஸ் சம்பந்தமாக இன்னும் நாங்கள் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் ஃபில் மில்லரிடம் கேட்டுவிடலாம், இப்பொழுது இந்த சர்வீஸ் அல்லது இந்த வழக்கு தொடர்ந்ததன் பின்னராக ஏற்பட்டிருக்கின்ற த்ரெட் அவருக்கு ஏதும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதா ஏனைய பிற அமைப்புகளால் அல்லது அரசாங்கங்களினால் அல்லது கினிமினி சர்வீஸின் ஊடாக ஏதேனும் ஒரு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதா என்ன? At this stage, I'm not aware of any threats that I face. There are other challenges, like in the Foreign Office refusing to give me files, so I'm having to take them to court, and they're using their best lawyers to try and stop me getting access to their final documents about Kinimini. While I was writing the book,
I went to try and interview David Walker's his deputy, a man called Brian Beatty. And when I went to his house, he shouted at me to go away. He was quite aggressive and obviously didn't want to talk to a journalist. And my understanding is after that happened, he contacted the British Army, who tried to get other former members of Kinimini not to talk to me. So there was some kind of, slightly sinister behavior going on there. But that's the most disturbing thing that I've come across so far. நன்றி. எனவே இது ஒரு வலிமையான செயற்பாடு தான். உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கும். எப்பொழுதுமே ஒரு ஒரு பெரும் இயந்திரம் அல்லது அரசு இயந்திரமோ அல்லது அதை தாண்டி இருக்கின்ற ஒரு செயற்பாட்டு இயந்திரம் நேரடியாக அவர்கள் மீதான அழுத்தங்களை செலுத்தாது. அதை தாண்டி அதற்கு கண்ணுக்கு தெரியாத அல்லது இன்னும் புற காரணிகளை நகர்த்தி கொண்டு வந்து அதற்கான அழுத்தங்களை செலுத்தும். இது நாங்கள் இந்த உலகத்தில் கண்டிருக்கின்ற அனுபவம். எனவே குறிப்பாக பார்க்க போனால் அவர் சொன்னதன் அடிப்படையில் பார்த்தால் வெளிநாட்டு தூதரகங்களில் எடுக்க வேண்டிய அந்த ஃபைல் எல்லாம் அளிக்கப்பட்டிருந்தது என்பது ஆரம்பத்திலே அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அழுத்தம். அவர் எடுக்க முடியாமலே போனது அல்லது கொடுக்க முடியாமலே போயிருந்தார்கள், அதில் இல்லாமல் ஆக்கியிருந்தார்கள் நான் சொல்ல வேண்டும். இது ஒரு தங்களுக்கான பவரை பயன்படுத்தி அவர்கள் இல்லாமல் ஆக்கியிருந்தார்கள். இப்பொழுது இந்த வழக்கு தொடுக்கதன் பின்னராக அதாவது திரைக்கு மறைவிலிருந்து செயற்படுகின்ற சில செயற்பாடுகளையும் அவர்கள் மேற்கொள்வதாக உணரக்கூடியதாக இருப்பதாக சொல்லுகிறார். நேரடியாக இந்த ஒரு அழுத்தங்களும் தன் நோக்கி பிரயோகிக்கப்படவில்லை என்பது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான விடயம் தான். குறிப்பாக கினிமினி சர்வீஸ் என்பது எடுக்கப்பட்ட ஃபைல் என்பது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் எப்படி தங்களது சர்வீஸ் அங்கு சென்று இந்த ஒரு பிரைவேட் அமைப்பாக சென்று இராணுவமாக சென்று அங்கே தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களை புரிவதற்கு அல்லது குற்றங்களை புரிவதற்கு தங்களது இடங்களை தெரிவு செய்தார்கள், எப்படி அவர்கள் பயணப்பட்டார்கள் என்பதை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அங்கிருந்து கொண்டுதான் இவர்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு குற்றத்தை அல்லது போர்க்குற்றத்தை நிகழ்த்துவதற்காக முன்னிலை செய்தார்கள். இந்த ஆவணங்களில் குறிக்கப்பட்ட ஆவணங்கள் மாத்திரம்தான் அவர் கையில் கிடைத்திருக்கிறது. ஏனைய ஆவணங்கள் கிடைக்கவில்லை. எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தது அல்லது இல்லாமலாக்கப்பட்டிருந்தது. குறித்த திகதியில் குறித்த இலக்கங்களோடு இருக்க வேண்டிய சில பக்கங்கள் முற்றுமுழுதாக இல்லாமல் இருந்தது. அதில் யார் யார் எப்படியாக இருந்தார்கள், அதற்கு அந்த மண்ணில் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் யார் யாரெல்லாம் ஒத்துழைத்தார்கள் அவர்களின் பெயர்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற, இப்பொழுதும் பலர் உயிரோடு இருக்கலாம் இது சம்பந்தப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகின்ற இந்த பக்கங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்பிக்கை ஒன்று வந்ததாக சொல்லியிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கை போலீஸ் எடுத்திருக்கின்றபடியால் இனி வரும் காலங்களில் அவற்றை கூட தேடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமோ என்று எண்ண தோன்றுவதாக சொல்லியிருந்தார். எனவே இறுதியாக நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நெருங்குகின்றோம். இதில் நாங்கள் மணி அவரிடம் மீண்டும் வந்து விடலாம். மணி அவர்களே, குறிப்பாக இந்த வழக்கு தொடுத்ததன் பின்னராக எப்படியான செயற்பாடுகளை நாங்கள் அல்லது இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட அல்லது தொடுக்க தூண்டிய அமைப்புகள் அல்லது மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை ஏதாவது திட்டமிட்டிருக்கிறீர்களா என்ன இந்த எதிர்காலத்தில்? நான் முதல் சொன்னது போல எங்களோட கம்யூனிட்டிக்கு இந்த பரப்பி கொண்டு போகிறது எங்களோட மெயின் நோக்கமாக இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்களை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரீச் பண்ணி இதை பற்றின நாலேஜை கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு பின்ன அவ என்ன செய்ய வேணும்? அதுக்கு பின்னர் அவர்கள் என்ன செய்ய வேணும்? இப்போ இப்போ ஃபில்ம்ல போன்ற ஆக்களுக்கு நாங்கள் உந்து சக்தி இறக்க வேணும் என்று விரும்புகிறேன். அவர் தனியொரு நபரா இருந்து அவர் இதை செய்யும் போது அதுக்கு பின்னுக்கு இருந்து பக்கபலமாக இருந்து எப்படியான பலமாக இருக்க வேண்டும்? சட்ட ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மக்கள் பலமாக எப்படி இருக்க வேண்டும்? குறிப்பிட்டு இல்ல, மக்கள் பலம் முக்கியமாக தேவை. இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றது ஒரு பலம் தான். அதோட பொருளாதாரமாயும் இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அந்த தேவைகள் ஏற்படவில்லை. முக்கியமாக எங்களுக்கு மக்கள் பலம் தான் தேவையாக இருக்கு. ஏனென்றா மக்கள் பலம் இருந்ததா என்று சொன்னா அது ஒரு உந்து சக்தியா இருக்கும்ன்றது நம்புறோம். மற்றது இப்போ அவர் ஒரு இனத்துக்காண்டி அவர் போராடும் போது இவருக்காண்டி தான் போராடும்ன்ற அந்த அக்ரிடேஷன் இருக்கு. அந்த இவைக்காண்டுத்தான் நாங்கள் போராடுறோம் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு எண்ணம் வரும்போது அவர் இன்னும் கூட முயற்சி செய்வார் நம்புறேன்.
நிச்சயமாக இந்த வார்த்தை எனக்கு வேறு எங்கெல்லாம் கொண்டு செல்கிறது. இந்த இனத்திற்காகத்தான் நாங்கள் போராடினோமா என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. எனவே அதற்கு பின்னால் மக்கள் இருக்கிறவர்களை இந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்பதை ஃபில் மில்லருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இது மறுவளத்திலே வேறு விதமான கற்பிதங்களை எங்களுக்கு அண்மைய காலங்கள் தந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. அது பற்றி மிக்க நன்றி. மணி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. TIC சம்பந்தமாக பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனவே மிக்க நன்றி உங்களுக்கு. ஃபில்மிலரிடம் வருகின்றேன். சுகாதார ஊடகவியலாளராக இருந்து கொண்டு கினிமினி சர்வீஸ் பற்றியதான தகவல்களை வெளிக்கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை நூலாக ஆதாரமாக வெளியிட்டு அதனை வைத்துக்கொண்டு மக்கள் இந்த வழக்கை தொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒருவராக காணப்படுகிறார். இப்பொழுது மெட்ரோபாலிட்டன் போலீசாரினால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நியூ ஸ்காட்லாந்து யார்ட் இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலும் நாங்கள் பார்க்கலாம், இந்த வழக்கு பொதுவாக தனிநபர்கள் அல்லது ஒரு சமூக பிரச்சனையாக இருப்பின் அந்த வழக்கு என்பது தீர்க்கப்படுவதற்கான கால எல்லை என்பது அவ்வளவு தூரம் இருக்காது, மிக நீண்ட காலமாக இருக்காது. ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சில வேளை காலங்கள் எடுக்கலாம், நீண்ட காலங்கள் போகலாம். இதிலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் எப்படி இருக்கிறது ஃபில்மில்லர்? அதே நேரம் இந்த வழக்கு எவ்வளவு தூரம் நீண்டு செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? Yes, I think people can support this by raising awareness, writing to their MP, writing to their London Assembly members to make sure that they're aware of how important this investigation is for the Tamil community. The Mayor of London is responsible for the Metropolitan Police. So I think the Mayor has a role as well in making sure that this investigation is done properly. And I know TIC are very much involved in trying to make sure that police do a thorough investigation. And from my point of view, I'm working for declassifieduk.org. It's an investigative journalism website. It relies on donations, so people can feel free to donate to that. It's declassifieduk.org. And I think, now with all the social media that people have, just sharing links to the article, sharing the updates, just to build awareness among all generations of the Tamil community. I think this is a story which is important for the elder generation who lived through a lot of these atrocities, and also for the younger generation growing up in Britain, trying to make sense of having a British and Tamil identity and wanting to understand Britain's real foreign policy towards Sri Lanka and towards the Tamil struggle. Thank you so much, Filmilla. இப்பொழுது ஃபில்மில்லரோடு பேசியிருந்தோம். அவர் இறுதியாக சொன்ன விடயங்களின் அடிப்படையில் மக்களின் ஒத்துழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சொன்ன விடயம், குறிப்பாக இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கின்ற அல்லது உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது லண்டன் மேயர் கூடாகத்தான் மெட்ரோபாலிட்டன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவரிடம் கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள், இப்படி பலம் வாய்ந்த மனிதர்களை நோக்கியதாக கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் என்பது இந்த வழக்கின் தீர்வுக்கு மிக முக்கியமானதாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். அது தவிர சமூக வலைத்தளங்களிலே இதனை கொண்டு செல்லுங்கள் அல்லது காவி செல்லுங்கள், இது இன்னும் தூரம் கடக்க வேண்டிய தேவையையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது தவிர இதற்கு தேவையான உதவிகள் என்பதையும் நீங்கள் கொடுக்கலாம். அவர் சொல்லப்பட்டிருக்கின்ற இணையதளங்களின் ஊடாக அந்த உதவிகளை நீங்கள் வழங்க முடியும். எனவே இதன் ஊடாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பான உறவுகளை, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இதில் வருகின்ற முடிவுகள் என்ன அல்லது எந்த நிலையில் இருக்கிறது என்பது போன்ற விடயங்களையும் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் பல அமைப்புகள் ஏதோ ஒரு வகையிலே இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் பெருமளவிலான உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வழக்கு எடுப்பதற்கு அவர்களை பெரும் காரணிகளாகவும் இருந்தார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த இயங்குதலுக்குள் இருந்து கொண்டு இருக்க போகிறோம். எனவே பார்க்கலாம், இனிவரும் காலங்களில் தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதி நிலைநாட்டப்படுகின்ற காலம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற தெரியவில்லை. ஆனால் நீதி என்பது நிலைநாட்டப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நகர்கிறது வாழ்க்கை. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை கலந்து கொண்டிருந்த மணி மற்றும் ஃபில்மில்லர் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்து சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.